Good morning students, welcome to JR Max. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடந்த CMTSC எக்ஸாம் ஓட மேக்ஸ் क्वेश्चंस குரிய ஆன்சர் தான் எப்படி ஆன்சர்ஸ் அங்க வந்துச்சு அப்படிங்கற ஃபுல் டீடைலோட இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. ஒரு முக்கோணம் கொடுத்து x ஓட மதிப்பு என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. 10th ல வரக்கூடிய தேர்ட்ஸ் தேற்றத்தை பேஸ் பண்ணி இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ நம்ம தேர்ட்ஸ் தேற்றத்தை எப்படி எழுதலாம் அப்படினா AP/BP = AQ/QC அப்படி சொல்லி நம்ம எழுதுவோம். அந்த வேல்யூலாம் அப்படியே அப்ளை பண்ணுங்க. மாத்தி குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. x உள்ள கொண்டு போய் பெருக்குறா இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கிடைக்கும். இப்போ x² ஒரு பக்கம் x² x எல்லாமே ஒரே பக்கம் கொண்டு வந்து ஒரு சமன்பாடு கொண்டு வந்துருங்க. ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். இத ரெண்டால வகுத்தா இந்த ஈக்குவேஷன் வந்துரும். இத நம்ம காரணிப்படுத்துறோம். ப்ளஸ் மெத்தட் போட்டு இந்த மாதிரி காரணிகளா பிரிச்சோம் அப்படினா x ஓட மதிப்பு -1 அல்லது 3 அப்படி சொல்லி கிடைக்கும். இதுல -1 அப்படிங்கற ஆன்சர் கொடுக்காதனால நம்ம ப்ளஸ் ஆன்சர் மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப x க்கு 3 அப்படிங்கற நம்பர் இப்ப xன்றது பக்க அளவு அப்படின்றதால நம்ம -4 எடுத்துக்க மாட்டோம். அது சோ 3 அப்படிங்கற அளவு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. செகண்ட் क्वेश्चन. நம்ம வட்டம் கொடுத்து வட்டத்தோட தொடுகோடு இதெல்லாம் கொடுத்து இந்த 50 டிகிரி கொடுத்துட்டு ACB இந்த டிகிரியோட மதிப்பு என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா OA OB நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். அப்ப இதெல்லாம் ஏறணும் ஒரு நாற்கர மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டர் ஒரு நாற்கர மாதிரி கிடைச்சிரும். அடுத்ததா இந்த தொடுகோடும் ஆரமும் இணைகிற இடம் தொடு புள்ளியும் ஆரமும் இணைகிற இடம் வந்து எப்படி இருக்கும்னா செங்கோணமா இருக்கணும். சோ இந்த இடம் 90 டிகிரி இப்ப இந்த இடம் 90 டிகிரி இது 50 டிகிரி. ஒரு நாற்கரத்துல மொத்தம் 4 பக்கத்துல 3 டிகிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. பிளஸ் O இந்த இடம் மட்டும் நமக்கு தெரியாது. AOB அப்படிங்கற கோணம் மட்டும் தெரியாது. அதை மட்டும் வச்சுக்கிறோம். சோ இந்த 4 கோணத்தையும் கூட்டி நமக்கு எவ்வளவு வரணும் 360 டிகிரி வரணும். அப்ப O மட்டும் AOB அந்த O அப்படி O அப்படிங்கிறது என்ன கோணம் AOB. அது மட்டும் இப்ப வேணும்னா இந்த மூணையும் கூட்டி இந்த பக்கத்துல கழிச்சிருங்க 130 டிகிரி வந்துரும். நமக்கு இந்த கோணம் நான் பார்க்க போறேன். இப்ப AOB உள்ள கண்டுபிடிச்சு 130. பின்னாடி இருக்க கோணம் 9th ல நம்ம படிச்சிருப்போம். பின்வளை AOB அப்படினு சொல்லுவோம். பின்னாடி இருக்க கோணத்துக்கு என்ன பேரு பின்வளை AOB. அப்ப அது வேணும்னா டோட்டலா மறுபடியும் 360 டிகிரி. அது உள்ள 130. அப்ப 360 130 கழிச்சா 230. நமக்கு இப்ப AOB மட்டும் வேணும். AOB சாரி ACB நமக்கு வேணும். ACB வேணும். இது 9th ல இருக்க கூடியது. மீதி பரிதியில் தாங்கும் கோணத்தை போல இருமடங்கு அப்படி சொல்லி படிச்சிருப்போம். சோ இந்த கோணம் இதை விட இருமடங்கா இருக்கும். அப்ப ACB வந்து 1/2 * AOB எழுத முடியும். 1/2 * AOB எவ்வளவுனா 230. சோ 115 டிகிரி. அடுத்த क्वेश्चन 96 மட்டு x/7 மாடுலஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா 96 இந்த x/7 இந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு வந்துருவோம். இது வந்து 5 ஓட மடங்கா இருக்கணும். அதனால 5n அப்படி நம்ம எழுதுவோம். இத குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 96 7ஆல பெருக்குறீங்க பை 7 வந்திருக்கும். அந்த 7 இந்த பக்கம் பெருக்கல்ல வந்துருச்சுனா 35n இருக்கும். அப்ப 672 - x அப்படிங்கிறது 35 ஓட மடங்கா இருக்கணும். அப்ப எந்த நம்பரை கழிச்சோம்னா அது 35 ஓட மடங்கா இருக்கும் அப்படி பார்க்க போறோம். x ஓட மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 7. 7 கழிச்சோம்னா 665 கிடைக்கும். அது வந்து 35ஆல வகுப்படக்கூடிய நம்பரா இருக்கும். அப்ப x ஓட மிகச்சிறிய மதிப்பு என்னவா இருக்கணும்னா 7ஆ இருக்கணும். ஆனா அவங்க கொடுக்கல அந்த ஆன்சரை. fourth क्वेश्चन ரீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு முக்கோணங்கள் வடிவத்த முக்கோணங்கள் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ வடிவத்த முக்கோணங்கள் அப்படினா அதோட பரப்பளவுகள் நம்ம விகிதங்களை போட்டுக்கலாம். அதே மாதிரி அதோட சுற்றளவுகளை நம்ம விகிதத்துல போட்டுக்கலாம். இப்ப முக்கோணம் 1 ஓட சுற்றளவு பை முக்கோணம் 2 ஓட சுற்றளவு வந்து அவங்க கொடுத்த நம்பர் எழுதிக்கிறோம். 25/15. சுற்றளவு எழுதுற மாதிரி அது பக்கத்தை நம்ம எழுதிக்கலாம். முக்கோணம் 1 ஓட பக்க அளவு வந்து 9. முக்கோணம் 2 இன் பக்கம் மட்டும் நமக்கு வேணும். சோ அது வேணும் அப்படினா இந்த நம்பர்ல இந்த பக்கம் ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்துருங்க. தலையிலே கொண்டு வந்துட்டோம்னா 9 × 15/25 வந்துரும். இத சுருக்கியாச்சுனா ஆன்சர் 5.4 வந்துரும். அடுத்த அஞ்சாவது கணக்கு. A ல 5 நம்பர் B ல 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. A ல இருந்து B க்கு வரையறுக்கப்படும் மொத்த சார்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்க 10th புக்ல இந்த சூத்திரம் வந்து நமக்கு ஒரு குறிப்பு அப்படிங்கற இடத்துல கொடுத்திருப்பாங்க. இப்போ n of A ல 5 நம்பர் இருக்கு. B ல 2 நம்பர் இருக்கு. n of A P ஆவும் n of B Q ஆவும் இருந்தா மொத்த சார்புகளின் எண்ணிக்கைக்கு என்ன சூத்திரம் அப்படினா Q/P. அப்ப 2/5 2 5 போட்டு பெருக்கணும் என்ன வந்துரும்னா 32ங்கற ஆன்சர் வந்துரும். அடுத்த ஆறாம் கணக்கு 900 பொருட்கள் क्वेश्चन ரீட் பண்ணிக்கோங்க. நிகழ்தகவுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. குறைபாடுடைய பொருளை எடுப்பதற்கான நிகழ்தகவு 0.18 இருந்ததுனா x ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப குறைபாடுடைய பொருள் x அவங்க கொடுத்திருக்காங்க. மொத்த பொருள் வந்து 900. இதோட மதிப்பு தான் 0.18. அப்ப x மட்டும் வேணும்னா 900ல அதை பெருக்கிடுங்க. ஆன்சர் 162. அடுத்து ஏழாவது கணக்கு. AB கொடுத்தாச்சு. A × B கொடுத்திருக்காங்க. x, y ஓட மதிப்புகள் கொடுத்தாச்சு.
ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து அதோட மதிப்புகளும் கொடுத்தாச்சு. அப்படின்னு அர்த்தம் x² - 3x = -2 அண்ட் y² + 4y = 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி கிரியேட் பண்ணி எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிடுறோம். எக்ஸுக்கு 2 மதிப்பு, ஒய்க்கு 2 மதிப்பு வந்துருக்கு. இப்போ மொத்தத்துக்கு 4 நம்பர் அங்கே வருது. அப்போ நம்ம வெற்றற்ற உறவுகள் வந்து நமக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. 2^mn - 1 அப்படின்ற சூத்திரம். இப்போ 2^4 மொத்தம் 4 நம்பரு. அப்போ 2^4 - 1. இப்போ 16 - 1 எவ்வளோனா 15 உறுப்புகள். இப்போ உறவுகள் எண்ணிக்கை 15. அடுத்து 8வது கணக்கு ரீட் பண்ணிக்கோங்க. 60 மீட்டர் 40 மீட்டர் அப்படிங்கிற 2 கோபுரங்கள். இது வந்து 60 மீட்டர், இது வந்து 40 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த பாயிண்ட்டில் போய் வெட்டுதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு புக்கில் 4வது சாப்டரில் இருக்கும். h = AB/A + B அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்லி ஒரு கணக்கு வரும். ஸோ அந்த சூத்திரத்தை நம்ம டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். AB அப்படிங்கிறது அவங்க கொடுத்த நம்பரு, அதை அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 24 அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து 9ஆம் கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தெரியும், கொஞ்சம் வித்தியாசமான கணக்கும் கூட. சம் என்னன்றது பார்த்துக்கோங்க. ஸோ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sum of all x belongs to A, g(x - f(x) the whole square கொடுத்துருக்காங்க. g(x) எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, x × f(x) அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த கணக்கு எழுதியாச்சு. x × f(x). அப்போ f(x)ஓட சூத்திரத்தை மட்டும் தான் அப்படியே அவங்க கொடுத்த மதிப்பை மட்டும் அப்படி எழுதியிருக்கேன். -f(x) the whole square. ஓகே, இதில் எதுவுமே நம்ம பண்ணலை, கொடுத்த சூத்திரத்தை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ ஏல 2 நம்பர் கொடுத்ததுனால முதல் நம்பர் x, அப்போ x = 0 நம்ம போட போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 போகிறப்ப 0 × எது வந்தாலும் நமக்கு 0 ஆயிரும், மைனஸ் இங்கேயும் 0 × எது வந்தாலும் 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் 0ன்னு வந்துடும். அடுத்து x = 1 போட்டோம்னா இதே இடத்துல x = 1 போகிறப்ப என்ன ஆகும், எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அப்படியே 1 அப்படிங்கிற நம்பரை அப்ளை பண்ணிடுங்க. இங்கே இப்போ 1 × 1 எதுவுமே வராது, 1/3 மட்டும் வந்திருக்கும். இங்கே 2/3 பவரில் 1 - 1 0 ஆயிரும். இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 1 ஆயிரும். எந்த நம்பருக்கும் அடுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் 1 வந்துடும். ஸோ இந்த இடத்துல 1/3 மட்டும் வந்திருக்கும். இங்கேயும் இது 0 ஆயிரும், இது 1/3 ஸ்கொயரில் வந்திருக்கும். அப்போ என்னாகும், 1/3 - 1/9 அப்படின்னு வரும். இதை நீங்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணி சுருக்கினீங்கன்னா ஆன்சர் 2/9 அப்படின்னு கிடைக்கும். 10வது கணக்கு கோலத்திலிருந்து திண்ம கூம்பு உருவாக்குறாங்க தான் சொல்லியிருக்காங்க. அதே அளவு ஆரம், அதனால் கூம்பின் அளவு 1/3 πr² h = 4/3 πr³ இருக்கும். கன அளவுகள் சமம். 3 அடி ஆயிரும், π அடி ஆயிரும், r² 3 ஆறில் 2 6 அடி ஆயிரும், 1 r மட்டும் தான் இருக்கும். ஸோ h = 4 × r. ஸோ ஆன்சர் 12. 11வது கணக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க கொடுத்ததுபடி பார்த்தா எல்லாமே இங்கே இது மட்டும் தான் செங்கோணம் கொடுத்துருப்பாங்க. அந்த உள்ள சதுரம் மாதிரி அமைகிறதுனால 4 கோணங்கள் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா செங்கோணமாக அமையும். அது தவிர எல்லாமே இங்கே தொடு புள்ளியிலேருந்து இங்கே வெளியில் இருக்க ஒரு புள்ளியிலேருந்து இது எல்லாமே தொடுகோடு அமையுது. அப்போ தொடுகோட்டோட நீளங்கள் சமம் அப்படின்றதுனால AP = AS இருக்கும், BP = BQ இருக்கும், CR = CQ இருக்கும், DR = DS இருக்கும். அதில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 3 பக்கத்தை எடுத்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஈக்குவல் இந்த சைடு இருக்கிற பக்கங்கள் எடுக்கிறேன். இப்போ ASம் DSம் சேர்ந்தா AS DS வந்து நமக்கு என்ன ஆயிரும், 23 வந்துடும். ப்ளஸ் DP = APயும் BPயும் சேர்ந்தால் 29 புக்கில் அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் DRோட மதிப்புக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ DP வேணும்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் 11 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும். 12வது கேள்வி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய கொஷின், தனியாக தான் ஒர்க் அவுட் பண்ணணும். கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ 9th படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி பிரிவிடைவெளி நிகழ்வன் குவிவு நிகழ்வன் அப்படின்னு சொல்லி இதில் படிப்போம். நம்ம இது 2 அவங்க கொடுத்துருப்பாங்க. குவிவு நிகழ்வன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இதை அப்படி எடுத்துக்கிடுவோம். செகண்ட் இதில் செய்வோம், இந்த மாதிரி கிராஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ 5 + F1. அடுத்தது இந்த 2 ஆட் பண்ணணும். இப்போ 5 + 9 14 ஆயிரும், 14 + F1. இப்போ அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கிராஸாக கூட்டி வச்சுக்க போகிறோம். டோட்டல் எண் அப்படிங்கிறது இங்கே மொத்தம் எத்தனை எஃப் கொடுத்துருக்காங்க, எண் அது வந்து 40 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. கூட்டினா 40 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இடைநிலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 32.5ன்றாங்க. அப்போ அது எதில் அமையும் அப்படின்னா அந்த இடைவெளி 30 to 40 அப்படிங்கிற இடைவெளி தான். அந்த இடைவெளியை நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இதில் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எள்ளு அந்த 30 to 40 லோயர் இன்டர்வல் கீழ்நிலை இடை மதிப்பு வந்து 30. அதுக்கு நேராக இருக்கக்கூடிய CF கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இந்த குவிவு இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 14 + F1. அடுத்து எஃப்ங்கிறது அதுக்கு நேராக கொடுத்தது 12, ஹச்சுங்கிறது பிரிவு இடைவெளி கேப் வந்து எப்படி கொடுத்தாங்க 10 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச் வந்து 10. எண்ணுன்றது டோட்டலில் நம்ம கண்டுபிடிச்சது n/2னா அப்போ 40ல் பாதி 20. ஸோ லாஸ்ட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், இப்போ குவிவு நிகழ்வுன்னா 31 + F1 + F2 கிடச்சிருக்கோம். அதோட மதிப்பு தான் நமக்கு என்னவாக இருக்கும் 40 இருக்கும். இப்போ இதுலேருந்து F1 + F2 மட்டும் வேணும்னா
35 பக்கம் மைனஸ் வரும், 9ன்னு வந்துடும். அடுத்து இடைநிலை குறி சூத்திரத்தை நம்ம எழுதியிருக்கோம். எல்லா வேல்யூவும் எழுதி வச்சாச்சு. அந்த வேல்யூலாம் அப்படியே அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா F1ஓட மதிப்பு 3ன்னு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி F2ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அது 6ன்னு கிடைக்கும். 13வது கொஸ்டின், 2 நம்பரை கொடுத்து மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மீதி 3ன்னு சொன்னதுனால அந்த கொடுத்த நம்பர்லேருந்து 3ங்கிற நம்பர் நம்ம கழிச்சுக்கிறோம். இப்போ 867 255. இதை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு பார்த்தோம்னா 51. அப்போ மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து 51. 14ஆம் கணக்கு ஆன்சர் வந்து 7. ரொம்ப பெரிய கணக்காக இருக்குது. நான் இன்னொரு நாளைக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 15 கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இதுக்கு சூத்திரம் என்னன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். இதில் மற்ற ரெண்டுமே சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு நம்பர் மட்டும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை அப்புறம் எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா அதையும் சென்டிமீட்டராக நம்ம மாற்றிக்கிறணும். ஸோ அந்த சூத்திரத்தில் அப்படியே அப்ளை பண்ணால் போதும். ஈஸி ஆன்சர் வந்து 10,560. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 16. ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்து இந்த இடத்துல மட்டும் நிழல் போட்டிருக்காங்க. அப்போ இதோட பரப்பளவு வேணும்னா வட்டத்தின் பரப்பளவிலிருந்து இந்த செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவை கழிக்கணும். ஸோ 2 குறி சூத்திரத்தை எழுத போகிறோம். πr ஸ்கொயர் அரை வட்டத்தின் பரப்பளவுனா πr²/2 மைனஸ் 1/2 BH. அதோட வேல்யூவெல்லாம் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே 28 குறுக்கு பெருக்கில் வந்துடும். இதோட மதிப்பு k/28ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. குறுக்கு பெருக்கில் பண்ணதுக்கப்புறமா 28 கேன்சல் ஆயிரும். அப்போ k மட்டும் 4523ன்னு கிடைக்கும். 17வது கொஸ்டின், ஜாடியில் 15 வெள்ளை மற்றும் எக்ஸ் கருப்பு பந்துகள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ NF வந்து மொத்தம் எத்தனை பந்துன்னு பார்த்தோம்னா 15 வெள்ளை ப்ளஸ் எக்ஸ் கருப்பு. அப்போ 15 + எக்ஸு. கருப்பு பந்து எடுக்கக்கூடிய நிகழ்தகவு என்ன சொல்கிறாங்க, வெள்ளை பந்து எடுக்கிற நிகழ்தகவை விட 3 மடங்கு அதிகம். இப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம். கருப்பு பந்து மொத்தம் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ்/, மொத்த பந்து 15 + எக்ஸு. அதாவது P(A) = N(A)/N(S) யூஸ் பண்ணுறோம். இப்போ அதேமாதிரி இங்கே போட்டோம்னா வெள்ளை பந்து 15 அதே 15 + எக்ஸு. ரெண்டுமே கீழே அழியாயிரும். அப்போ x = 45ன்னு கிடைக்கும். அதே மாதிரி நிகழ்வுகள் தான் அடுத்த கணக்கும் கேட்டிருக்காங்க. 18 பந்து இருக்குது. அதில் எம் சிவப்பு பந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ NF வந்து 18, மொத்த பந்துகள் வந்து 18. சிவப்பு பந்து எடுக்கிறதுக்கு எம் சிவப்பு பந்துன்னு சொன்னதுனால m/18 அதை P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சிவப்பு பந்துகள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறாங்க. இப்போ புதுசாக இன்னொரு சிவப்பு பந்தம் எடுக்க போகிறோம். அதனால் அதை R1 அப்படிங்கிற நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே எம் சிவப்பு பந்து இருந்துச்சு. இப்போ 2 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. அப்போ m+2. அதேமாதிரி மொத்த பந்துகளோட எண்ணிக்கையும் 2 கூடிருச்சு. இதோட மதிப்பு 9p/8 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பியோட மதிப்பு நான் உள்ள தூக்கி போட போகிறோம். m/18 அப்படிங்கிறத போட்டோம்னா இங்கே எம்மோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு பார்த்தோம்னா எம்மோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 3 நாணயங்கள் கணக்கு நிகழ்வுகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3 நாணயங்கள் குறுவில் எழுதிக்கிறோன்னு NF8ன்னு வரும். கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 2 தலைகள். இப்போ குறைந்தது 2 வேணும் அப்படின்னா 2க்கு மேலே இருக்க கோயில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4 நம்பர் இங்கே வரும். இப்போ P(A) என்னது NF(A/NF)S 4/8 கட் பண்ணோம்னா 1/2ங்கிற ஆன்சர் வந்துடும். அடுத்த நம்பர் பாருங்கள். செகண்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. AP-லேருந்து A25 - A15ஓட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த வரிசைக்கு நம்ம முதல்ல ஒரு பொது உறுப்பு, பொது சூத்திரம் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோம். பொது உறுப்பு அது ஏதாவது எல்லாமே 3ஓட மடங்காக ஆரம்பிச்சிருக்கு. 3ங்கிற நம்பர் மட்டும் இல்லை, மிஸ் ஆகிருக்கு. இப்போ 3, 6, 9, 12, 15 மாதிரி போகுது. அப்போ 3 இல்லாததுனால என்ன செய்யணும்னா 3 மடங்குன்னு மட்டும் வந்ததுன்னா 3 எண்ணுன்னு போட்டால் போதும். 3 இல்லாததுனால 1 3 3 3ஓட 3 கூட்டினா 6 வரும் இல்லையா? அந்த கான்செப்டில் எடுத்தேன். 3n + 3 நம்ம எழுதிக்கலாம். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 போட்டால் 2வது நம்பர் வரணும். 3ங்கிற எண்ணுக்கு பதிலாக 3 போட்டால் 3வது நம்பர் வரணும். இப்போ A25 வேணும்னா எண்ணுக்கு பதிலாக 25. இப்போ 3 25 75 + 3 78. A15 3 15 45 + 3 48. இது ரெண்டையும் கழிச்சு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ கழிச்சோம்னா ஆன்சர் 30. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முதல் 20 கொஸ்டின் மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வீடியோட லென்த் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.